பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு, இன்று குர்ஆனை உள்ளத்தில் குடியேற்றும் வண்ணம் இந்த குர்ஆன் வசனம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன என்றால், சூரத்துல் பக்கராவிலே 216வது வசனம். அதிலே அல்லாஹ் இவ்வாறு ஆரம்பிக்கிறான்: குத்திப அலைக்குமுல் கிதாலு வஹுவ குர்ஹுல் லக்கும் வ அஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ ஹைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன் என்பதாக கூறி முடிக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், இந்த பொருளை கூறுவதற்கு முன் அந்த காலத்திலே மார்க்க சம்பந்தமாக மார்க்க போர் அடிக்கடி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே இறை மறுப்பாளர்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போர் தொடுத்து வந்தார்கள். அந்த போரிலே கலந்து கொள்ள எத்தனை சஹாபாக்கள் விருப்பத்துடன் கலந்து கொண்டார்கள். ஒரு சில முனாஃபிக்கள் கலந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நான் வேணால் செல்வம், அதற்கு உண்டான செல்வத்தை நான் தருகிறேன், என்னால் வர முடியாது என்பதாக அவர்கள் தட்டி கழித்தார்கள். அந்த நிலையிலே தான் இந்த ஒரு வசனம் இறக்கப்பட்டிருந்தது. அதாவது, உங்களுக்கு அதிருப்தி அளிக்கும் நிலையில் மார்க்கப்போர் உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் விரும்ப மாட்டார்கள், ஒரு சிலரை தவிர. நீங்கள் ஒரு காரியத்தை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருந்துவிடும். ஒரு காரியத்தை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீங்காக இருந்துவிடும். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு எது நன்மை எது தீமை என்பதை குறித்து நன்கு அறிவான். நீங்களோ இதனை அறிய மாட்டீர்கள் என்று நமது அறியாமையை விளக்குகின்றார். ஒரு சில காரியங்களை நாம் மிகவும் விரும்புவோம், ஆனால் அது எவ்வளவு தீமையை தரும் என்பதை நமக்கு நாம் அறிய மாட்டோம். அதே சமயத்தில் நாம் என்ன செய்வோம், ஒரு சில அமல்களை நாம் வெறுப்போம், ஆனால் அதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், அறிந்து கொள்ள மாட்டோம். அப்படி இருக்கையிலே அல்லாஹ் தான் நமக்கு எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன். அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அதன்படி நாம் நடக்க கற்றுக்கொண்டோமே ஆனால் நமக்கு எல்லாமே எளிதாகிவிடும். எனவே தான் அல்லாஹ்வின் விருப்பம் நமது விருப்பமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வெறுப்பு நமது வெறுப்பாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு தெரிந்த உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு முக்கியமான ஒரு அமல், நாம் இஷா தொழுகையிலே 8 மணிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் செய்து முடிக்க வேண்டும். நேரத்தோடு அந்த தொழுகையை ஜமாத்தாருடன் கலந்து தொழ வேண்டும், அல்லது முடியாதவர்கள் வீட்டிலே தொழுவார்கள். அந்த நேரத்திலே ஒரு 8 மணியிலிருந்து 9 மணி அல்லது 10 மணி வரை ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியோ அல்லது ஒரு நடன நிகழ்ச்சியோ அல்லது நடிகைகளின் நடன நிகழ்ச்சிகளோ ஏதோ ஒரு கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சியோ மிகவும் நமக்கு விருப்பமானதாக தோன்றும். நாம் என்ன செய்வோம், தொழுகையை ஒத்தி வைத்துவிட்டு அதை பார்த்துவிட்டு பிறகு தொழுவோம். அதிலே நாம் முழுமையாக லயித்து விடுவோம். இது நமக்கு விருப்பம், ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை இது வெறுக்க வேண்டிய விஷயம், அது தீமை இருக்கிறது என்பதாக. அதே சமயத்தில் அல்லாஹ்விடம் மிகவும் பிரியம் இல்லாதவர்கள், அவருக்கு தொழுகை ஒரு பாரமாக அமைந்துவிடும். அந்த நேரத்தில் அவர் தொழுகையை விட வெளியே சுற்றுவதே, கடற்கரையிலே சுற்றுவதை, மார்க்கெட்டிலே சுற்றுவதை விரும்புவார்கள். எனவே அதுவே நமக்கு அதில் நன்மை நிறைய இருக்கும். அதை நாம் அறியாமல் நாம் என்ன செய்கிறோம், வெளியே சுற்றுவதை விரும்புவோம். இப்படிப்பட்ட சிறிய விளக்கம், இதில் நாம் எத்தனையோ விஷயங்கள் இதில் உள்ளது. எவ்வளோ மார்க்க அறிஞர்கள் மிகவும் அழகான முறையில் விளக்குவார்கள். எனவே ஒரு உதாரணத்திற்காக இவ்வாறு சொல்கிறேன். எனவே நாம் ஒரு சில காரியத்தை விரும்புவோம், அது என்னவாகியும் அது தீங்காக முடியும். நாம் ஒரு சிலத்தை நாம் விரும்ப மாட்டோம், அதுவே நமக்கு நன்மை அளிப்பதாக இருக்கும். எனவே இதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில், இந்த குர்ஆனிலே இத்தனாவது வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இறைவன் நமக்கு தெரிவிக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த வசனத்தை உங்களுக்கு பகிர்கிறேன். நீங்களும் என்ன செய்யுங்கள், படித்துவிட்டு பிறருக்கு பகிருங்கள். நீங்கள் இதை நுட்பமாக நீங்கள் இந்த வசனத்தில் உள்ளே சென்றால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரிய வரும், புரிய வரும். எனவே நீங்கள் இந்த வசனத்தோடு பிறருக்கு குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தாருக்கு எத்தி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.